வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டையே ஆட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது உங்க பணத்தை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க தயாரா? வேகமா பாத்திரலாம். ராய்ட்டர்ஸ் சொன்ன இந்த ஒரு வரி இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த கதையே. ஒரு பக்கம் நிம்மதி, நல்ல செய்தி. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஆனா. என்ன நடக்குதுன்னு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப முதலீட்டாளர்கள் மனசுலயும் இருக்கு. சரி, அப்படி என்னதான் அந்த பெரிய நியூஸ்? அதுதாங்க, அமெரிக்காவுல நடந்த ஒரு சட்ட போராட்டம் ஒரே ராத்திரியில நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. இதுதான் இப்போதைய சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு முக்கிய காரணம். நம்ம ஏற்றுமதியாளர்களோட நிலைமை கடந்த சில மாசமா ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு வரிகள் மாறும், பிசினஸ் பிளான் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நிலையான சூழலே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த டைம்லைனை பார்த்தா தலை சுத்தும். ஆகஸ்ட்ல 50% வரி, பிப்ரவரியில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால அது கேன்சல் ஆகுது. உடனே பாருங்க, 2 நாள்ல 15%ன்னு ஒரு புது டெம்பரரி வரி வந்து நிக்குது. இந்த வேகம் தான் மார்க்கெட்டை இவ்ளோ ஆட்டி படைக்குது. சரி, இந்த 15% வரி எங்கிருந்து வந்தது? இதுக்கு காரணம் செக்ஷன் 122ன்னு ஒரு பழைய சட்டத்தை தூசி தட்டி எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் இது பெருசா யூஸ் பண்ணதே இல்ல. அதனாலதான் இது ஒரு பக்கம் நிம்மதியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்து என்னன்ற ஒரு கேள்விக்குறியையும் உருவாக்குது. ஓகே, இதெல்லாம் மார்க்கெட்டை எப்படி பாதிச்சிருக்கு? சென்செக்ஸ், நிஃப்டி எல்லாம் கிரீன்ல இருக்கு. ஆனா அது மட்டும் முழு படமும் கிடையாது. எந்தெந்த செக்டார் ஜெயிச்சது, எது இன்னும் திணறுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, மார்க்கெட்ல ஒரு பெரிய ப்ளவ் தெரியுது. டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி மாதிரி ஆட்கள் அதிகமா வேலை செய்யற துறைகள் எல்லாம் பெருமூச்சு விடுறாங்க. ஆனா ஸ்டீல், அலுமினியம் மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் மேல வேறொரு சட்டம் பாஞ்சதால அவங்க இன்னும் பிரஷர்ல தான் இருக்காங்க. இப்போ கிடைச்சிருக்க நிம்மதி எவ்ளோ பெருசுன்னு புரியணுமா? போன வருஷம் அந்த 50% வரி போட்டதால என்னாச்சுன்னு பாருங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 70% சரிவு. அப்பாப்பா, அது எவ்ளோ பெரிய அடி! சரி, இப்போ நம்ம மாதிரி ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் இந்த புது சூழல்ல என்ன செய்யணும்? முக்கியமான கேள்வி இதுதான். நம்ம கவனம் இப்போ குறிப்பிட்ட சில பங்குகள் மேலேயும் சில துறைகள் மேலேயும் இருக்கணும். வாங்க அத பத்தி பாப்போம். இங்க பாருங்க, 3 விதமான கதைகள் இருக்கு. முதல்ல டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ். வெல்ஸ்பான் இந்தியா 5% ஏறுது. ஆனா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 4% இறங்குது. அதாவது இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்க. அடுத்து ஃபார்மா. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க. ஆனா ஆட்டோ செக்டார் மேல இருக்கிற சிக்கல் இன்னும் தீரல. அவங்க மேல வேற வரிகள் இருக்கிறதால இன்னும் பிரஷர்ல தான் இருக்காங்க. அப்போ மொத்தத்துல நம்மளோட வியூகம் எப்படி இருக்கணும்? பாட்டம் லைன் என்ன? 2 முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். எல்லாமே இந்த ஒரு நம்பர்ல தான் அடங்கியிருக்கு, 150. இந்த புது 15% வரி வெறும் 150 நாளைக்கு மட்டும்தான். அதுக்குள்ள அமெரிக்க காங்கிரஸ் இதை நீடிக்கலனா கதை மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். சோ இந்த 150 நாளுங்கிறது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனா இன்னொரு பக்கம் அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்தையும் கொடுக்குது. இந்த டைம்குள்ள ஒரு நல்ல டீல பேசி முடிக்கணும், இல்லனா இந்த வாய்ப்பு நம்ம கைவிட்டு போயிடும். அப்போ கடைசி கேள்வி இதுதான். இந்த 150 நாள் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த ட்ரேட் ஷாக் வரதுக்குள்ள இந்தியா இந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்குமா? அடுத்த 5 மாசத்துக்கு மார்க்கெட்டோட திசையை தீர்மானிக்க போறது இந்த கேள்விக்கு கிடைக்க போற பதில்தான். அதை உன்னிப்பா கவனிப்போம்.